தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். விஜய் கட்சி ஆரம்பிக்க 5000 கோடி ரூபாய் வழங்கிய பாரதிய ஜனதா கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். நடிகர் விஜய் 1989ஆம் ஆண்டு நாளைய தீர்ப்பு என்ற திரைப்படத்தின் மூலமாக அவர் கதாநாயகனாக தமிழ் திரையுலகுக்கு அறிமுகமானார். ஆரம்பத்தில் அவருடைய படங்களை பெண்கள் அமர்ந்து பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு செக்ஸியாக இருக்கும். ஆனால் அவருக்கு பூவே உனக்காக என்ற திரைப்படம் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. அதற்கு பின்பு தனக்கென்று ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார். தமிழ் திரையுலகில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகர் ஆனார். தற்பொழுது தமிழக வெற்றி கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சியை ஆரம்பித்து இதுதான் என்னுடைய கடைசி படம் என்று தெரிவித்துவிட்டார். அதற்கு பிறகு தான் நடிக்கப் போவதில்லை என்று தெரிவித்துவிட்டார். நடிகர் விஜய் திடீரென அரசியலுக்கு வருவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால், அவருடைய தந்தைக்கும் விருப்பமில்லை, அவருடைய உறவினர்கள் யாருக்கும் விருப்பமில்லை. நடிகர் விஜய் திடீரென்று தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் ஒரு கட்சியை ஆரம்பித்துள்ளார். அவருக்கென்று தமிழ்நாடு முழுவதும் ஒரு பரந்த செல்வாக்கு கிடையாது. அவருக்கு விஜய் ரசிகர்கள் இருக்கிறார்கள், அவ்வளவுதான். அந்த விஜய் ரசிகர்களிலும் பலர் அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள். பாஜகவில் இருக்கிறார்கள், அதிமுகவில் இருக்கிறார்கள், திமுகவில் இருக்கிறார்கள், காங்கிரஸிலும் இருக்கிறார்கள். கண்டிப்பாக அஜித் ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டு போட போவது கிடையாது. ஆனால் விஜய் ரசிகர்களே பலவாறு துண்டு துண்டாக சிதறி போய் உள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் எவ்வாறு இவ்வளவு தைரியமாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார்? கட்சி பெயரை அறிவித்து விட்டார். 2 ஆண்டு காலம் கழித்துதான் 2026 தன்னுடைய கட்சி தேர்தலில் நிற்கும் என்று கூறியுள்ளார். இதுவரைக்கும் அவர் ஒரு பொது நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொண்டது கிடையாது. மக்கள் பிரச்சனைகளிலோ ஒரு போராட்டமோ ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு ஊர்வலமோ ஒரு பொதுக்கூட்டமோ இதுவரை நடத்தியதே கிடையாது. தற்பொழுது திருச்சியில் ஏதோ ஒரு மாநாடு நடத்தப் போவதாக அறிவித்துள்ளார்கள். அது அநேகமாக அது அரசியல் மாநாடாக இருக்காது, ரசிகர் மன்ற மாநாடு போட்டுதான் இருக்கும். இந்த சூழ்நிலையில் நடிகர் விஜய் ஏன் அரசியலுக்கு வந்தார்? இவர் அரசியலுக்கு வருவதற்கு பண உதவி செய்தது யார்? இதுதான் இப்போ ஒரு முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இளைஞர்கள், பள்ளி மாணவர்கள் இவங்க எல்லாம் யாரை நோக்கி திரும்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவரை நோக்கி திரும்பியிருக்காங்க. ஏன்னா திமுக அதிமுக இரண்டுமே ஊழல் கட்சிகள், ஊழல் பெருச்சாளிகள். திமுகவில் இருக்க 7-8 அமைச்சர்கள் மேலே வழக்கு இருக்குது. அவங்களுக்கு விரைவில் சிறைக்கு போவாங்க. தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடி 10 அமைச்சர்கள் சிறைக்கு போவாங்க அப்படின்றாங்க. அதிமுக அமைச்சர்கள் இப்போ நீதிமன்றத்துக்கு படியேறிக்கிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியை சொல்ல வேண்டாம், அது ஒரு மிகப்பெரிய ஊழல் கட்சி. காங்கிரஸ் கட்சியை சொல்ல வேண்டாம், அது ஊழல் பெருச்சாளி. தமிழ்நாட்டில் இருக்க திமுக அதிமுக ஆகிய கட்சிகளை மாறி மாறி வாக்களித்த இந்த இளைஞர்கள், மாணவர்கள் தற்பொழுது ஒரு மாற்றம் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற காவண்டி செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பேச்சை கேட்டு சீமான் பக்கம் திரும்பியிருக்காங்க. செந்தமிழன் சீமான் அவர்களை நோக்கி இளைஞர்கள் திரும்புவது அது திமுகவுக்கு நல்லதல்ல, அதிமுகவுக்கும் நல்லதல்ல, பாரதிய ஜனதா கட்சிக்கும் நல்லதல்ல. குறிப்பாக சொல்லப்போனால் அதிமுக கூட இதை பெருசாக எடுத்துக்கல. சீமானை நம்ம கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இருக்குது. ஆனால் சீமானுடைய வளர்ச்சி யாருக்கு எதிராக இருக்குதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் தாமரை மலர்வதற்கு இடையூறாக இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் காலூன்றுவதற்கு எதிராக சீமானுடைய வளர்ச்சி இருக்குது. அந்த இளைஞர்கள் அனைவரும் நாம் தமிழர் கட்சியை நோக்கி திரும்புவதை தடுப்பதற்காக, மாணவர்கள் நாம் தமிழர் கட்சி நோக்கி செல்வதை தடுப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியே நடிகர் விஜய்க்கு 5000 கோடி கொடுத்து கட்சி ஆரம்பிக்க சொல்லியிருக்காங்க. வருகிற 2026 நடைபெறவுள்ள தேர்தலில் 18 வயது நிறைந்த வாக்காளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள் சீமான் நோக்கி தான் திரும்பியிருக்காங்க. ஆனால் அதை தடுக்கணும் அப்படின்றக்காண்டி நடிகர் விஜயை கொண்டு நடுவில் நிப்பாட்டுறாங்க. நடிகர் விஜயை கொண்டு நிப்பாட்டினா விஜய் ரசிகர்கள், தமிழகத்தில் உள்ள இளைஞர்கள் எல்லாம் ஒரு மாற்றத்தை விஜய் மூலமாக எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் விஜயை கொண்டு நிப்பாட்டி இருக்குது பாரதிய ஜனதா கட்சி.
5,000 கோடி ரூபாய் செலவு செய்து அவருக்கு கட்சி வழங்குவதற்கு உதவி செய்து விஜயை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. விஜய் அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்துவாரா? அரசியல் சம்பந்தமாக இதுவரைக்கும் விஜய் எந்த உரையாற்றினதே கிடையாது, பேசினதே கிடையாது. ஒரு மாற்றம் வேண்டும் பேசினது கிடையாது. மக்களுக்கு எந்த ஒரு குரல் கொடுத்ததும் கிடையாது. அப்படி இருக்கும்போது விஜயை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. நீங்கள் 5,000 கோடி ரூபாய் செலவு பண்ணால் என்ன, 50,000 கோடி ரூபாய் கொடுத்தா என்ன? ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. நீங்கள் 50,000 கோடி ரூபாய் செலவு பண்ணால் கூட நாம் தமிழர் கட்சிக்கு விழ வேண்டிய வாக்குகள் விழத்தான் செய்யும். இளைஞர்கள், மாணவர்கள் நாம் தமிழர் கட்சியை நோக்கி தான் வருவாங்க. ஆனால் இன்றைக்கி 5,000 கோடி ரூபாய் செலவு செய்து சீமானுக்கு எதிராக விஜயை நிப்பாட்டியிருக்காங்க. இந்த இளைஞர்கள், மாணவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு போகக்கூடாது அப்படின்ட்டு விஜயை கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இதில் அசிங்கப்பட போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா நடிகர் விஜய் தான். வர சட்டசபை தேர்தலில் நடிகர் விஜய் போட்டியிட்டால் அவர் போட்டியிடுற தொகுதியில் கூட அவர் தோற்று போவாப்பில். அவங்க கட்சிக்காரவங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் 10,000 ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க. கண்டிப்பாக படுதோல்வி அடைவாங்க, அதில் உறுதி. 5,000 ஓட்டு கூட அவங்க வேட்பாளர்கள் வாங்க மாட்டாங்க, உறுதி. வேறு வழி இல்லாமல் தேர்தலுக்கு பிறகு நடிகர் விஜய் வந்து தன்னுடைய கட்சியை பாரதிய ஜனதா கட்சியிலே போய் இணைச்சிட்டு அவர் கட்சியில் இணைஞ்சு எம்பி பதவி, மத்திய அமைச்சர் பதவி வாங்க போகிறாப்புல. அதுதான் உண்மை. ஆனால் வருகிற சட்டசபை தேர்தலில் இளைஞர்கள், மாணவர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கக்கூடாது, நாம் தமிழர் கட்சி நோக்கி செல்லக்கூடாது அப்படிங்கிறக்காக வேண்டி பாரதிய ஜனதா கட்சி 5,000 கோடி ரூபாய் நடிகர் விஜய்க்கு கொடுத்து கட்சி ஆரம்பிச்சிருக்கதா விஜய் ரசிகர்களும் சொல்கிறாங்க, பாரதிய ஜனதா கட்சி வட்டாரங்களும் சொல்கிறாங்க. இது தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆளுகின்ற ஒரு ஊழல் பெருச்சாளிகிட்ட 5,000 கோடி ரூபாய் வாங்கிட்டு கட்சி ஆரம்பிச்சா அப்படின்னா அவர் கட்சியை நேர்மையாக நடத்துவாப்லையா அப்படிங்கிறத, அவர்கிட்ட எப்படி நம்ம நேர்மையை எதிர்பார்க்கலாம், நேர்மையான நிர்வாகத்தை எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத தமிழக மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும்.